ஒரு தலைவர் தைரியத்தால் உருவாக்கப்படுவோர் அல்ல, ஒரு தலைவர் அன்பால் உருவாக்கப்படுவோர் அல்ல, ஒரு தலைவர் தியாகத்தால் உருவாக்கப்படுபவர். இதுதான் அண்ணா சொன்னார். ஒரு தலைவருக்கான தகுதியை தன்னை தியாகம் செய்யணும். தான் குடும்பத்தோட பையன் அடுத்த தன்னுடைய பேரனை அவருடைய சட்டசபையில் சொன்னார் தெரியுமா, என்ன சக்சஸ், பையன் துணை முதலமைச்சர், அடுத்த பேரன் இளைஞர் அணிக்கு, அதுவும் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அழுதுகிட்டு இருக்கா, உட்காந்துக்கிட்டு வீடியோ வந்துட்டு இருக்கு. ஏன் அழுதுட்டு இருக்கான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி குடும்பத்தை செட்டில் பண்ணுறது தான் அவருடைய சந்தோஷம். ஆனால் எங்களுடைய தலைவருடைய சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தன்னை போல செட்டில் செய்யணும்னு நினைக்கிறார். இங்கதான் வித்தியாசம். திமுகவுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுதான் வித்தியாசம். உங்க குடும்பத்தை நீங்க செட்டில் பண்றீங்க, தமிழகத்தோட ஒவ்வொரு குடும்பத்தையும் செட்டில் பண்ணணும். நல்ல விதமா கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் எல்லாத்திலையும் ஒரு நேர்மையான நிர்வாகத்தை உருவாக்கணும். உடனே தலைமை மேல கொஸ்டின், அவருக்கு நிர்வாகம் தெரியுமா? ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு துறையில் எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி, ஒரு துறையில் நம்பர் 1 ஆனோன்னா நிர்வாகம் தெரியணும், ஃபினான்ஸ் தெரியணும். சினிமாவில் நம்பர் 1 ஆனோன்னா மக்களுடைய நம்பிக்கையை பெறணும். மக்களுடைய நம்பிக்கை பெறாமல் அந்த துறையில் நம்பர் 1 ஆக முடியாது. அப்படி நம்பர் 1 இருக்கிறவருக்கு நிர்வாகம் தெரியாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் நிர்வாகம் அவங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்.